இந்த 10 ஜுசுக்களுமே அல்லாவின் வல்லமையை போற்றுகின்றன. அவனுடைய புகழை, அவனுடைய ஹம்தை இந்த உலகத்தில் பறைசாற்றுகின்றன. மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்த உபகாரங்களை சொல்லி காட்டின. முன்னோர்களின் சரித்திரங்களை பேசின. அதிலே முத்தாய்ப்பாக ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய பவுண்டேஷன் அடிப்படை விஷயத்தை இன்றைய தராவீகிலே அல்லாஹ் கூறியதாக ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள். இன்னமல் முஃமினூனல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜ்ரத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ் என்ற அந்த மூமின்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால் அவன் மீதுள்ள அந்த பயத்தின் காரணமாக அவருடைய கல்புகள் நிலநடுக்கம் ஏற்பட்டதை போன்று நடுங்குகிறது. வைதா துலியத்த அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, அவங்களுடைய நம்பிக்கையை அது கூட்டுகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது அல்லாஹ்வை நேசிப்பவர்களுக்கு மட்டும், அல்லாஹ்வை வாசிப்பவர்களுக்கு மட்டும், அல்லாஹ்வை உள்ளத்தில் தாங்கியிருப்பவர்களுக்கு மட்டும். மற்றவர்கள் ஜடம் போல இருப்பார்கள். மற்றவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தாது. எத்தனையோ மக்கள் குர்ஆனை கேட்கின்றனர். எல்லா மக்களுக்குமா அல்லாஹுடைய ஜியாதா அதிகமாகிறது, அல்லாஹுடைய ஞாபகம் ஜியாதா ஆகிறது? இல்லை. அல்லாஹ் என்று வரும்போது சப்த நாடியும் அடங்கி போகும். ஒரு நல்ல மூமினுக்கு, ஒரு பண்பான மூமினுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதிகம் அழுவார்கள். அல்லாஹ்வை நினைத்து நினைத்து அழுவார்கள். ஒரு மன்னராக இருந்து கொண்டு, ஒரு கிங்காக இருந்து கொண்டு இப்படி கோழையை போல அதிகம் அழுகிறீர்களே அப்படின்லாம் கேட்கப்படும். இன்னும் சொல்ல போனா கபர் ஷரீஃப்க்கு போனாங்கன்னு சொன்னா மிக அதிகமாக அழுவார்கள். கபிரிஸ்தான்களுக்கு சென்றார்களே ஆனால் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் அழுவார்கள், அதிகம் அழுவார்கள். கேட்கப்பட்டது, நரகத்தை பற்றி பேசும்போது கூட இப்படி உங்களை நாங்கள் அழப்பார்த்தது கிடையாது, கபிரிஸ்தானுக்கு சென்றால் நீங்கள் இப்படி அழுகிறீர்களே என்று கேட்கப்பட்டது. அப்போதுதான் சொன்னார்கள், அல் குபூர், இந்த கபர்கள் இருக்கிறதே, மன்சிலும் மின் மனாசில் ஆஹிரா, ஆஹிரத்தினுடைய இடங்கள்லேயே முதல் இடமே, அவ்வலு மன்சிலும் மின் மனாசிலில் ஆஹிரா, ஆஹிரத்துடைய இடத்திலேயே முதல் இடமே இதுதான் சொல்லி சொன்னார். இதுல நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொன்னா அதற்கு அடுத்த ஸ்டெப் வெற்றி, அதற்கு அடுத்து வெற்றி, அதற்கு அடுத்து வெற்றி. இதுல நான் தோல்வி அடைஞ்சிட்டா எல்லாமே முடிஞ்சிடும். அதனாலதான் முதல் முற்றிலும் கோணல் என்று சொல்வார்கள் அல்லவா, முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வார்த்தைக்கொப்ப கபரில் நான் தோர்த்து விட்டால் அனைத்திலும் தோர்த்து விடுவேன். அதை நினைத்துதான் நான் வருத்தப்பட்டு பயங்கரமாக நான் அந்த பயங்கரங்களை உள்ளத்தில் நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்களாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அந்த கபரை நாம் கடந்து போகின்ற நேரம், அந்த கபரை பார்க்கின்ற நேரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த தனிமை சிறைக்குள் எப்படி வைத்திருப்பானோ, இந்த கொடூரமான உலகத்தில் நம்முடைய நிலைமை எப்படியோ என்று ஒரு மூமின் நினைக்கும் போதும் அல்லாஹ்வை பற்றி உள்ள அந்த பயத்திலும் அவனுடைய உள்ளம் நடுநடுங்கும். சகோதரர்களே, இறையச்சத்தால் உள்ளம் நடுங்குகிறது என்று சொன்னால் இதுதான். அல்லாஹ்வை நினைத்து என்றால் அல்லாஹுடைய அதாபை நினைத்து, ரப்பின் வேதனைகளை நினைத்து, கபருடைய வேதனைகளை நினைத்து, மரணத்தின் வேதனைகளை நினைத்து, மறுமை நாளின் படுபயங்கரமான கஷ்டங்களை நினைத்து ஒரு உள்ளம் அல்லாஹ் எந்த நிலையில் நம்மை ஆக்குவான் என்ற அந்த அச்சத்தால் என்ன செய்கின்றது, நடுங்குகிறது என்று நாம் பொருள்படலாம் பொருள் வைக்கலாம். சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில சஹாபாக்கள் பாவத்தோடு தான் வந்தார்கள், பெரும் பாவங்களோடும் வந்தார்கள், வெளியில் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடிய பாவங்களோடெல்லாம் வந்தார்கள், வெளியில பப்ளிக்ல சொல்ல முடியாத பாவங்களோடெல்லாம் வந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கேவலப்படுத்தியதையோ அல்லது அவர்களை இழிவுபடுத்தியதையோ நம்மால் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. பாவ எண்ணத்தோடு ஒரு சஹாபி வந்தார், உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றி உள்ள அச்சமே வரமாட்டேங்குது, விபச்சார எண்ணங்கள் எனக்குள் அதிகம் வியாபிக்கிறது, அதாவது கெட்ட உணர்வுகள் எனக்கு அதிகமாக இருக்கிறது என்று குறைப்பட்ட நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்.
அவர் எப்படி வந்தாருன்னு சொன்னா, எப்படி கேட்டாருன்னு சொன்னா, நான் தீனுல் இஸ்லாத்தை தழுவணும்னு சொன்னா எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அனுமதின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், எனக்கு விபச்சாரம் பண்றதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு தைரியமா கேட்டார். சஹாபாக்கள்லாம் கொந்தளிச்சு போனாங்க. மிருகத்தை விட கேவலமான இது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை தாக்க முற்படும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. என் பக்கத்துல வாடினாங்க. அவர் பக்கத்துல வந்தார். உட்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உட்கார்ந்தார். விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்தா இஸ்லாத்தை தள்ளி விடுவியா? ஆமா, இஸ்லாத்தை தள்ளி விடுவேன், அனுமதி கொடுக்குறேன், இஸ்லாத்தை தழுவு அப்படின்னாங்க. உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கலிமாவை சொல்லிட்டார். சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ யாரிடத்தில் அந்த தவறான காரியத்தை அதை கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தம்பி நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ அது எனக்கு பதில் சொல்லணும். உனக்கு நான் கொடுத்தேன் இல்லையா, அனுமதி கொடுத்தேன் இல்லையா, என்னுடைய கேள்விக்கு நீ சரியான பதில சொல்லணும், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உன்னுடைய தாயோடு நீ தவறாக நடக்க முற்படுவாயா என்று கேட்டார்கள். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்றார். உன்னுடைய சகோதரியோடு என்ன இப்படி சொல்றீங்க, உன்னுடைய சின்னம்மா பெரியம்மா இது போன்ற உறவுகளோடு உன்னுடைய மகளோடு துடிச்சு போனார். என்ன இப்படி சொல்றீங்க? ஆம், நீ யாரிடத்தில் செல்கிறாயோ அவள் ஒரு வகையில் தாயாக இருப்பாள், அல்லது ஏதாவது ஒரு மகனுக்கு தாயாக இருப்பாள், ஒரு மகனுக்கு தாயாக இருப்பாள், அல்லது யாராவது ஒரு ஆணுக்கு அவர் சகோதரியாக இருப்பார், அப்படி இல்லைன்னா யாருக்காவது மகளாக இருப்பார். அப்போ உனக்கு அப்படின்னும் போது எப்படி பதற? அப்ப அவ வேற ஒருத்தனுக்கு சகோதரி, வேற ஒருத்தனுக்கு தாயி, வேற ஒருத்தனுக்கு புள்ளதானே அப்படின்னு சொன்ன உடனே பொட்டில் தெரித்தால் போல அவருக்கு நேர்வழியை அல்லாஹ் கொடுத்தான். எனக்காக துஆ செய்யுங்கள் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதார். அவர் நெஞ்சத்தில் கை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க? துஆ செய்தாங்க. அதற்கு பிறகு அந்த கேடுகட்ட எண்ணத்திலிருந்து விடுபட்டார். அன்பிற்குரியவர்கள், எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த மக்கள் பயந்தனர். அல்லாஹு நாளை மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை கொடும் அதாபிற்கு ஆளாக்கிவிடக் கூடும் என்பதற்காக இந்த உலகத்திலேயே அதற்குண்டான சொல்யூஷனை பார்த்து தீர்த்து விட்டனர். சகோதரர்களே, மறுமையில் அதாபின்றி தப்பித்தனர். நமக்கும் அந்த இறையச்சத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக.